friends, welcome to Divi Math Queen YouTube channel. இந்த சேனல்ல CBSE 10th Maths எவ்வளவு ஈஸியா படிக்க போறோம் அப்படிங்கறத சொல்லி தர போறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. இந்த வீடியோல substitution method first questionல உள்ள 4 5 6th substitutions பார்க்க போறோம். 4th substitution 0.2x plus 0.3y is equal to 1.3. 0.4x plus 0.5y equal to 2.3. Thank you for all subscribers and viewers. நம்ம சேனலை பார்க்குறவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை subscribe பண்ண எல்லாருக்குமே thank you. இப்படியே போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லமா நம்ம பாயிண்ட் வச்சா தப்பா போட்டுருவோம் அப்படின்னு அப்படிங்கிற பசங்களுக்கு நம்ம ஹோல் டேர்மையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். நமக்கு ஹோல் வேல்யூ கிடைச்சிடும். 10 ஆல மல்டிப்ளை பண்ணல 2x plus 3y is equal to 13. 4x plus 5y is equal to 23. Now take it as equation what? Take it as equation 2. இப்போ ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுங்க. 2x is equal to 13 plus 3y அந்த சைடு போயிடுச்சுனா minus 3y. x is equal to 13 minus 3y divided by 2. இந்த third equationல second equation உள்ள x க்கு பதிலா substitute பண்ணனும். 4 into 13 minus 3y divided by 2 plus 5y is equal to 23. மல்டிப்ளைல தான் இருக்கு, சோ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 into 13 26 minus 6y plus 5y equal to 23. 26 minus y is equal to 23. 26 minus 23 is equal to y. Minus y அந்த சைடு போயிடுச்சுனா plus y. 26ல 23 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3. இப்போ இத போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2x plus 3y is equal to 13. 2x plus 3 into 3 க்கு பதிலா y க்கு பதிலா 3 is equal to 13. 2x plus 9 is equal to 13. 2x is equal to 13 plus 9 அந்த சைடு போயிடுச்சுனா minus 9 that is 4. Therefore x is equal to 4 divided by 2 that is 2. Therefore x is equal to 2, y is equal to 3. எனக்கு பாயிண்ட்லயே வச்சு போட்டா தப்பா வராது மேம் அப்படிங்கறவங்க பாயிண்ட்லயே வச்சு போட்டுருங்க. இல்ல நான் பாயிண்ட ஃபர்ஸ்டே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோல் டேர்மையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹோல் வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கு அப்புறம் இது நீங்க போடலாம், இந்த சம்ம போடலாம். ஃபர்ஸ்ட்ல 5th சப்டிவிஷன் √2x plus √3y is equal to 0. √3x plus √8y is equal to 0. Solution √2x is equal to plus √3y அந்த சைடு போயிடுச்சுனா minus √3y. x is equal to minus √3 divided by √2y. இதை இப்படி எழுதலாம், minus whole √3 divided by √2y னு எழுதலாம். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா minus √3 divided by √2y சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. √3 into minus √3 divided by √2y minus √8y is equal to 0. √3 into √3 3 என்ன 3 minus 3 divided by √2y minus √8y is equal to 0. இப்போ நம்பரை நம்மளால காமனா எடுக்க முடியாது, வேரியபிளை காமனா வெளிய எடுத்துருங்க y. Remaining term write as it is. 3 divided by √2 minus √8 is equal to 0. y is equal to 0 divided by 3 by √2 minus √8. 0 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். y ஓட வேல்யூ 0. இத போய் third equationல y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ 0 தான் கிடைக்கும். minus √3 divided by 2 into 0. 0 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0. So 5th subdivisionல x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. Next 6th sum 3x divided by 2 minus 5y by 3 is equal to minus 2.
x by 3 plus y by 2 is equal to 13 by 6. Fractionல கொடுத்திருக்கிறத first ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கணும். See the denominator if it is different taking LCM. First equation க்கு LCM 6. So 6 வர வரையும் மல்டிப்ளை பண்ணனும்னா into 3 into 3 இங்க into 2 into 2. 9x minus 10y is equal to minus 2. இங்க மல்டிப்ளிகேஷன்ல போய்டும். 9x minus 10y is equal to minus 12. Take it as equation 1. Second equation பாருங்க 6 ங்கறதா LCM into 2 into 2 into 3 into 3. 2x plus 3y is equal to 13 by 6. நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் equal to symbol இருந்து numeratorலயோ denominatorலயோ same number இருந்துச்சுனா கேன்சல் பண்ணிடலாம். So 2x plus 3y is equal to 13. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஃபிராக்ஷன்ல இருந்து இப்போ ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 9x is equal to minus 12 plus 10y. x is equal to minus 12 plus 10y divided by 9. இத செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into minus 12 plus 10y divided by 9 plus 3y is equal to 13. Multiply. Minus 24 plus 20y divided by 9 plus 3y is equal to 13. 9 is your LCM. Minus 24 plus 20y plus 9 into 9, that is 27y is equal to 13. Minus 24 plus 20y யும் 27y யும் ஆட் பண்ணா 47y is equal to 30. denominator உள்ள 9 multiplied போகுள்ள 117. 47y is equal to 107 plus 24. minus 24 இந்த சைடு போனா plus 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 141. 47y 1 முடியற மாதிரி 7 டேபிள்ல 3 டைம்ஸ் வரும். So y is equal to 47. 141 by 47 is equal to 3. y is equal to 3. Substitute y is equal to 3 in any one of the equation. எந்த ஈக்குவேஷன்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Second equation 2x plus 3y is equal to 13. இதுல y க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2x plus 3 into 3 is equal to 13. 2x plus 9 is equal to 13. 2x is equal to 13 minus 9 4. x is equal to 2. Therefore, x is equal to 2, y is equal to 3. Substitution method na என்ன செய்யணும்? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அத செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். பிராக்டிஸ் சம்ஸ் கொடுத்திருக்க பாருங்க 3 சம்ஸ். இத ட்ரை பண்ணுங்க. எந்த சம்க்காவது ஆன்சர் வரலனா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கு ஆன்சர் சொல்றேன். Thank you.